ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புதுசா நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க இந்த வாரம். அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நானு. இது பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே விளாக் தான் எடுத்துட்டுருக்கேன். காலையில பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் குடுத்து விடுறதுக்கு மஷ்ரூம் சாண்ட்விச் தான் செஞ்சுட்டுருக்கேன். ஈஸியா இத சீக்கிரமாவே நம்ம செஞ்சிடலாம். காலையில நேரத்தில ஒரு டக்குன்னு செய்யணும் அப்படின்னா, இந்த மஷ்ரூம் மசாலா ரெடி பண்ணி பிரெட்ல வச்சு நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில வெங்காயம், கேப்சிகம், மஷ்ரூமு அதுக்கப்புறம் மசாலா நமக்கு விருப்பப்பட்ட மசாலாவ போட்டுக்கலாம். நான் சீரகத்தூள், பெப்பர் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமா கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கேன். லாஸ்ட்டா சுகர் போட்டு இந்த மசாலா நம்ம செஞ்சோம் அப்படின்னா, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சமா பட்டர் போட்டு தான் இந்த மசாலா செஞ்சிருக்கேன். இன்னுமே டேஸ்ட் நம்ம வெளியில வாங்கி சாப்பிடுற சாண்ட்விச் மாரி டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில சீஸும் வச்சுட்டேன். பசங்க கொஞ்சம் சீஸ் வச்சு குடுத்தாங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு டோஸ்ட் பண்ணியாச்சு. பெரியவளுக்கு ஆரஞ்சு வச்சுட்டேன் நானு ஸ்நாக்ஸுக்கு. சின்னவளுக்கு இந்த சாண்ட்விச் கூடவே ஆப்பிள் வச்சுட்டேன். ஸ்கூல்ல அவளுக்கு அந்த ஆரஞ்சுல இருக்க சீடெல்லாம் எடுத்து சாப்பிட கஷ்டமா இருக்கும் அப்படின்னுட்டு, அவளுக்கு மட்டும் ஆப்பிள் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. எப்பயுமே வெட்னஸ்டே அப்படின்னாலே வீட்ல கொஞ்சம் கிளீனிங் வேலை இருக்கும். அப்புறம் மாவு அரைக்கிற வேலை, அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம்லாம் எப்பயுமே வெட்னஸ்டேல தான் தேய்ப்பேன். ஏன்னா தேர்ஸ்டே சாமி கும்பிடுவேன் நானு. அதனால இன்னைக்கு மாவும் கேழ்வரகு மாவு ஆட்டி வச்சிருந்தேன். கூடவே இட்லிக்கு, தோசைக்கும் மாவும் அரைச்சு அதை தனியா எடுத்து வச்சுட்டேன் நானு. இப்போ உப்பு போட்டு அதை கரைச்சி தனியா பாத்திரத்துல எடுத்து வைக்கணும். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா, கீ ரைஸும் எக் மசாலாவும் தான் செய்ய போறேன். எப்பயுமே கீ ரைஸ் செஞ்சேன் அப்படின்னா கூடவே சிக்கன் குழம்பு இல்லைன்னா மட்டன் குழம்பு அந்த மாதிரி வச்சு தான் சாப்பிடுவோம். ஏன்னா அதுதான் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெறைய இப்ப ரீல்லலாம் பார்த்துக்கிட்டே இருந்தேனா நானு. கீ ரைஸ் கண்ல நெறைய பட்டுக்கிட்டே இருந்தது. அத சாப்பிடணும் போல ரொம்ப டெம்ப்டும் ஆயிடுச்சு. சரி அதனால இன்னைக்கு கீ ரைஸ் செஞ்சிடலாம். நான்வெஜ் எதுவும் இல்ல அப்படின்னாலும் பரவால்ல. எக் மசாலா வச்சு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத தான் செஞ்சுட்டுருக்கேன். இந்த கீ ரைஸ் பார்த்தீங்கன்னா, சீரக சம்பால தான் செஞ்சுட்டுருக்கேன். தேங்காய் பால்லாம் எதுவுமே ஊத்தல. சம்டைம்ஸ் தேங்காய் பால் ஊத்தியும் செய்வேன். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னைக்கு தயிர் மட்டும் ஆட் பண்ணி இந்த கீ ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். எக் மசாலா ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான். எக்க வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசாலால நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மசாலா செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எக்கெல்லாம் மசாலால நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அதுலேயே எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் மசாலா தூள் எல்லாம் போட்டு முட்டையெல்லாம் போட்டு பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால. ஆனால் இன்னைக்கு நாங்கள் கீ ரைஸோட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக் மசாலா வச்சு சாப்பிட்றது. டேஸ்ட்டும் ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு காம்பினேஷன். கூடவே இன்னைக்கு சாலட் கொஞ்சமாக கேரட், குக்கும்பர் அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு சாலடும் வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த லஞ்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு இந்த விளக்கெல்லாம் சரி கழுவலாம். நாளைக்கு பரணி தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில். அதனால அதுக்கு தான் எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்கேன். எப்பயுமே வருஷம் வருஷம் புதுசாக அகல் விளக்கு வாங்குவேன். கொஞ்சமாக தான் வாங்குவேன். ஒரு 5 அகல் இல்லைன்னா 7, 9 அந்த மாதிரி வாங்குவேன். இந்த டைம் ஒரு 5 அகல் தான் வாங்கியிருந்தேன். அதையும் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இந்த கலர் அகல்லாம் இதுக்கு முன்னாடி வாங்கினது. போன வருஷம் வாங்கினது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வாஷ் பண்ணாமையே நான் ஏற்றிட்டேன் தொடச்சிட்டு. இப்போ ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தது அப்படின்றதுனால இது சரி இந்த டைம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த கிறிஸ்டல் எல்லாமே வருது. இந்த அகல் பார்க்கறதுக்கு தான் அழகாக இருக்குது. ஆனால் அதில் ஏதாவது இந்த ஸ்டோன்லாம் ஒட்டியிருந்தது அப்படின்னா அது வேஸ்ட்டாக தான் போகுது நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியாச்சு. இது தேர்ஸ்டே பரணி தீபத்தன்னைக்கு 5 அகல் விளக்கு ஏற்றி சாமியும் கும்பிட்டாச்சு. அன்னைக்கு தேர்ஸ்டே சாய்பாபாவுக்கும் பூஜை பண்ணுவேன். ஸோ அதனால ஸ்வீட் செஞ்சிருந்தேன் வீட்டில். நாளைக்கு பொண்ணுக்கு பெரியவளுக்கு பர்த்டே அப்படின்றதுனால அந்த ஸ்வீட்டையே வச்சு தேர்ஸ்டே பூஜையும் முடிச்சாச்சு. இந்த காஜு கத்லி தான் செஞ்சிருந்தேன். 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு. கொஞ்சம் டைமண்ட் ஷேப்ஸ்லையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்கிட்ட மோல்டு இருந்தது. அதுலேயும் கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன். பசங்க கொஞ்சம் ஜாலியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே குலாப் ஜாமுனும் செஞ்சிருந்தேன் நான். எப்போவுமே எந்த ஒரு அக்கேஷனாக இருந்தாலும் குலாப் ஜாமுன் செய்வேன். அப்புறம் நாளைக்கு ஃப்ரைடே பர்த்டேக்கு சிம்பிளாக கார்த்திகை தீபம் சாமி கும்பிட்டுட்டு நைட்டுக்கு நாங்கள் டின்னர் வெளியில தான் போய் சாப்பிட்டோம் பர்த்டே அப்படின்றதுனால. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.